Hello students, welcome to Learn with Lawson. நம்ம இந்த வீடியோவில் சம் நம்பர் 10 சாப்டர் 1 எப்படி போடுறதுன்னு சொல்லி பார்க்க போகிறோம். ஸோ நல்லா கவனிச்சுக்கோங்க. ஃபைண்ட் அவுட் கிரெடிட் சேல்ஸ் ஃப்ரம் த ஃபாலோவிங் இன்ஃபர்மேஷன். ஸோ கிரெடிட் சேல்ஸ் அப்படின்னாலே நம்ம என்ன அக்கௌண்ட் ப்ரிப்பேர் பண்ணோம்னா டோட்டல் டெட்டார்ஸ் அக்கௌண்ட் ப்ரிப்பேர் பண்ண போகிறோம். பார்த்துக்கோங்க, கிரெடிட் சேல்ஸ்னாலே டோட்டல் டெட்டார்ஸ் அக்கௌண்ட். ஸோ இந்த டோட்டல் டெட்டார்ஸ் அக்கௌண்ட்டோட ஃபார்மேட் வந்து நம்மளுக்கு பேஜ் நம்பர் 15ல் கொடுத்துருக்காங்க. ஸோ அந்த ஃபார்மேட்டில் ஃபஸ்ட்டு எல்லாமே தரவாயிடுங்க. ஸோ ஃபார்மேட் தெரிஞ்சால் தான் எல்லா சம்ஸையும் நம்மளால் போட முடியும். பேஜ் நம்பர் 15ல் பாருங்கள், டோட்டல் டெட்டார்ஸ் அக்கௌண்ட்டோட ஃபார்மேட் கிளியராக கொடுத்துருக்காங்க. டோட்டல் டெட்டார்ஸ் அக்கௌண்ட் ஒரு அசட் நேச்சரான அக்கௌண்ட். நம்ம டெட்டார்ஸ் தெரியும் இல்லையா, டெட்டார்ஸ் எப்பவுமே நம்ம என்னன்னு சொல்லுவோம், அசட்னு சொல்லுவோம். அப்போ அசட்டோட பேலன்ஸ் எப்பவுமே எப்படி ஸ்டார்ட் ஆகும், டூ பேலன்ஸ் ப்ராட் டவுன் அப்படிதான் ஸ்டார்ட் ஆகும். ஸோ எப்பவுமே டெபிட் சைடில் ஸ்டார்ட் ஆகும் பேலன்ஸு ஓப்பனிங், கிரெடிட் சைடில் க்ளோசிங் பேலன்ஸ் முடியும். கரெக்டாக? இதை தவிர்த்து மீதி இன்ஃபர்மேஷன்லாம் இருக்குது, இது எல்லாமே ஃபுல்லாக மனப்பாடம் பண்ணிக்கோங்க. அப்போ தான் நம்மளால் சம்ஸ் வந்து கிளியராக போட முடியும். பாருங்கள், ஃபஸ்ட்டு கேஷ் ரிசீவ்ட், பேங்க்னு இருந்தால் செக்ஸ் ரிசீவ்ட், டிஸ்கவுண்ட் அலவுட், சேல்ஸ் ரிட்டர்ன்ஸ், பேட் டெட்ஸ் அண்ட் பில்ஸ் ரிசீவ்டு டியூரிங் த இயர். இந்த சைடு அதே மாதிரி பில்ஸ் ரிசீவபிள் டிஸ்ஆனர். ஸோ நம்மளுக்கு வர ஆன்சர் தான் நம்மளுக்கு கிரெடிட் சேல்ஸ்ன்னு சொல்லுவோம். இதான் நம்மளுடைய வர ஆன்சராக இருக்கும். ஓகேங்களா? சரி, இப்போ சம் பார்ப்போம். சம்மில் என்னென்னலாம் கொடுத்துருக்காங்களோ டேரெக்டாக நம்ம என்ன பண்ணலாம், இந்த ஃபார்மெட்டில் சப்ஸ்டியூட் பண்ணனாலே நம்மளுக்கு ஆன்சர் கிடச்சிரும். ஸோ சம் நம்பர் 10 பாருங்கள், நம்மளுக்கு டெட்டார்ஸ் ஓப்பனிங் பேலன்ஸ் ஃபர்ஸ்ட் ஏப்ரல்னாலே நம்மளுக்கு தெரியும் ஓப்பனிங் பேலன்ஸ். கரெக்டாக? ஸோ 1 lakh கொடுத்துருக்காங்க. நெக்ஸ்ட் கேஷ் ரிசீவ்டு டியூரிங் த இயர் 2,30,000 கொடுத்துருக்காங்க. டிஸ்கவுண்ட் அலவுட் 5,000. ரிட்டர்ன்ஸ் இன்வெர்ட், ரிட்டர்ன்ஸ் இன்வெர்ட் சேல்ஸ் ரிட்டர்ன்ஸ். கரெக்டா? ஃபைனலி டெட்டார்ஸ் ஆன் 31st March 2019. ஸோ 31st Marchனா இது க்ளோசிங் டேட் 1,20,000. ஸோ நம்மளுக்கு கொடுத்துருக்க இந்த இன்ஃபர்மேஷனை வச்சு நம்ம டேரெக்டாக என்ன பண்ணுவோம், டோட்டல் டெட்டார்ஸ் அக்கௌண்ட் ப்ரிப்பேர் பண்ணி அந்த அமௌண்ட்டை சப்ஸ்டியூட் பண்ணலாம். பாருங்கள், டோட்டல் டெட்டார்ஸ் அக்கௌண்ட் 2 மார்க்காக இருந்தால் நம்ம ஒரே பேஜ்லேயே யூஸ் பண்ணிக்கலாம், டெபிட் அண்ட் கிரெடிட். ஆனால் இதே 3 மார்க் 5 மார்க்ஸாக இருந்துச்சுன்னா நீங்கள் 2 டபுள் சைடையும் யூஸ் பண்ணிக்கோங்க. இதில் பாருங்கள், பர்டிகுலர்ஸ் ருபீஸ்னு போட்டாச்சு. ஸோ ஆல்ரெடி சொன்ன மாதிரி ஓப்பனிங் பேலன்ஸ் எவ்வளோ கொடுத்துருக்காங்க பாருங்கள், ஓப்பனிங் பேலன்ஸ் 1 lakhன்னு கொடுத்துருக்காங்க. ஸோ 2 பேலன்ஸ் ப்ராட் டவுன் 1 lakh அப்படின்னு போட்டாச்சு. நெக்ஸ்ட்டு கேஷ் ரிசீவ்டு ஃப்ரம் டெட்டார்ஸ் பை கேஷ் அப்படின்னு போட்டு 2,30,000 போட்டாச்சு. நெக்ஸ்ட் என்ன இருக்குது, டிஸ்கவுண்ட் அலவுட் அப்படின்னு கொடுத்துருக்காங்க 5,000. ஸோ பை டிஸ்கவுண்ட் அலவுட் அப்படின்னு போட்டு 5,000 போட்டாச்சு. நெக்ஸ்ட் ரிட்டர்ன்ஸ் இன்வெர்ட் 25,000. கிரெடிட் சைடில் பை ரிட்டர்ன்ஸ் இன்வெர்ட் 25,000 போட்டாச்சு. ஃபைனலி க்ளோசிங் பேலன்ஸ் டெட்டார்ஸ் ஆன் 31st March 2019 1,20,000. ஸோ பை பேலன்ஸ் கேரி டவுன் அப்படின்னு போட்டு 1,20,000 போட்டாச்சு. ஸோ பாருங்கள், சிம்பிளாக ஞாபகம் வச்சுக்கலாம். டெபிட் சைடில் நம்மளுக்கு ரெண்டே ஐட்டம் தான் வரப்போகுது. ஒன்று ஓப்பனிங் பேலன்ஸ், இன்னொன்று கிரெடிட் சேல்ஸ். இது ரெண்டு தான் டெபிட் சைடில் வரப்போகுது. மீதி எல்லாமே நம்மளுக்கு எது தான் வரப்போகுதுன்னா கிரெடிட் சைடு. சரிங்களா? அப்போ டெபிட் சைடை மட்டும் ஓரளவுக்கு ஞாபகம் வச்சுக்கிட்டா கிரெடிட் சைடை நம்ம என்ன பண்ணிக்கலாம், மேனேஜ் பண்ணிக்கலாம். டெபிட் சைடில் என்ன தான் வரும், ஒன்று ஓப்பனிங் பேலன்ஸ், செகண்ட் என்ன வரப்போகுது, கிரெடிட் சேல்ஸ். அதான் நம்மளுடைய ஆன்சராக இருக்க போகுது. தேர்ஃபோர் டெபிட் சைடில் அப்படி பார்த்தீங்கன்னா ஒன்னே ஒன்று தான், என்னது ஓப்பனிங் பேலன்ஸ் மட்டும்தான். மீதி எல்லாமே கிரெடிட் சைட் தான். சரி, எல்லாமே போட்டோமா? இப்போ என்ன பண்ண போகிறோம், டோட்டல் பண்ண போகிறோம். ஸோ டோட்டல் பண்ணுறதுக்கு நான் கேல்குலேட்டரில் காமிக்கிறேன். பாருங்கள், 2,30,000 ப்ளஸ் 5,000 ப்ளஸ் 25,000 ப்ளஸ் 1,20,000 3,80,000 எனக்கு கிரெடிட் சைடோட டோட்டல். சரி, நான் ரஃபாக இங்கே எழுதிக்கிறேன். 3,80,000 எழுதிக்கிறேன். நெக்ஸ்ட் பாருங்கள், டெபிட் சைடில் 1 lakh தான். ஸோ எந்த அமௌண்ட் பெரிய அமௌண்ட்டு, அஃப்கோர்ஸ் 3,80,000. அப்போ அந்த 3,80,000 நம்ம என்ன பண்ணணும், ரெண்டு சைடும் ரெண்டு டோட்டல்ஸையும் ரெக்கார்ட் பண்ணிக்கணும். 3,80,000 3,80,000 போட்டாச்சா? இப்போ பாருங்க, இந்த ரெண்டுத்துக்கும் இருக்க டிஃப்ரென்ஸ் என்னதுன்னு பார்க்கணும். 3,80,000 மைனஸ் 1 lakh மைனஸ் பண்ணிங்கன்னா 2,80,000 கிடைக்குது. எந்த சைட் கம்மியாக இருக்குது, டெபிட் சைட் தான் கம்மியாக இருக்குது. அப்போது 2 கிரெடிட் சேல்ஸ் அப்படின்னு எழுதி இது என்ன பண்ணுங்க, பேலன்சிங் ஃபிகர்னு மறக்காமல் போட்டுருங்க. ஸோ இப்படி போட்டால் நம்மளுக்கு இன்னும், அதாவது ஆன்சர் கரெக்ட் பண்ணுறவங்களுக்கு இன்னும் கிளியராக தெரியும் நம்ம இதுதான் நம்ம கண்டுபிடிச்சிருக்கோம் அப்படின்னு சொல்லிட்டு. சரியா? ஸோ 2,80,000
அப்படின்னு சொல்லிட்டு ரெக்கார்ட் பண்ணுறோம். ஸோ சிம்பிளாக இதான் டோட்டல் டெட்டார்ஸ் அக்கௌண்ட், இப்படி தான் ப்ரிப்பேர் பண்ணணும். இதில் ஏதாவது டவுட் இருந்தால் கீழே இருக்க கமெண்ட் செக்ஷனில் போடுங்க. டூ லைக், ஷேர் அண்ட் சப்ஸ்கிரைப். தேங்க்யூ.